இந்த டைவர்ஸ் என்னன்னா பிளே பாய் விளையாட்டு, தீராத விளையாட்டு பிள்ளை, மன்மதன் தான் சந்தேகம் இல்லை. எந்த நடிகையை பாரு தனுஷ் தான் குற்றம் சாட்டுறாங்க. நயன்தாரா குற்றம் சாட்டுது. நான் தனுஷோடு பழகிய காலத்தில் எனக்கு மோசமான அனுபவம், கடுமையான வலிங்குது. அவ என்ன நடந்தாலும் பண்ணியிருப்பாரு. பிளே பாய் சினிமாவில் அதுக்கு தலைவரே தனுஷ் தான். எங்கெங்கே டைவர்ஸ் நடந்தாலும் தனுஷ் தான் கை காமிக்கிறாங்க. தனுஷ் உடைய அந்த புறத்தின போகாத, டின்னருக்கு போகாத நடிகள் யாரும் சினிமாவில் இருக்க முடியாது. அப்போ இதெல்லாம் காரணம் யார்? தனுஷ் தான். ஆனால் நீங்கள் ரஜினிகாந்த் மக ஐஸ்வர்யா ஏன் டைவர்ஸுக்கு போகுதுன்னா, சொத்து பூரா கரைஞ்சி போயிடும். கடன் கொடுக்குறவங்க பூரா ரஜினி சொத்தை நம்பி தான் கடன் கொடுக்குறோம். நீ இந்த வீட்டை எப்போ கட்டியிருக்கணும்? கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முந்தி கட்டி அந்த பசங்க பிள்ளைங்கள்லாம் கொண்டு போய் அந்த வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீ நல்ல கணவன், நல்ல அப்பா, நல்ல மருமகன், ரஜினிக்கு லதாவுக்கு நல்ல மருமகன், இதெல்லாம் இல்லையே. நம்ம இசையமைப்பாளர் இமான் என்ன சொன்னார்? என் பொண்டாட்டியை சிவகார்த்தியாகி தள்ளிட்டு போயிட்டாருன்னார். ஏன்டா உன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு அங்கே பார்ட்டிக்கு போனேன்? அது என்ன குடி கூத்து கும்மாளம், சரக்கடிக்கிற பார்ட்டி? ஒரு குடும்ப பொம்பளைக்கு மது குடிக்கிற பார்ட்டிக்கு என்ன? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ இந்த தனுஷ் ஐஸ்வர்யா இந்த தம்பதியினரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏறக்குறைய தீர்ப்பு வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏறக்குறைய அவங்க சேர்ந்துருவாங்க. இன்ஸ்டாவில் ஐஸ்வர்யா போடுற போஸ்ட்டுக்கு தனுஷ் லைக் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த வருடம் ரஜினி சினிமாவுக்கு 50 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறாங்க. அதுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இந்த ஒரு செய்தி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்போ 2 பேருமே விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி நாங்கள் சேர போகிறதில்ல, பிரிய போகிறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்கு. அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது, என்ன மாதிரியான ஒரு விஷயம் சார்? இந்த செய்தி 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமாக 2 பேரும் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்து இப்போ நீதிமன்றம் 1 வருஷ காலமாக பல தவணைகளில் 2 பேருக்கும் பல வாய்ப்பு கொடுத்தது, கவுன்சிலிங் கொடுத்தது, சேர்வதற்கு. ஏன்னா 2 பசங்க இருக்கானுங்க. ஆமாம். அப்போ இவ்வளோ முயற்சி பண்ணிய பிறகும் ஐஸ்வர்யா தரப்பு இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே கதை தான் ரஜினி குடும்பம். இதை இப்போ சாய்ராபான கதை தான் ஐஸ்வர்யா தனுஷும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஆமாம், நீங்கள் டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதல்ல, அதில் நேரம் ஒதுக்காது. காரணம் ஏஆர் ரகுமான் டைவர்ஸு. இந்த டைவர்ஸ் என்னன்னா பிளே பாய் விளையாட்டு, தீராத விளையாட்டு பிள்ளை, மன்மதன் தான் சந்தேகம் இல்லை. எந்த நடிகையை பாரு தனுஷ் தான் குற்றம் சாட்டுறாங்க. நயன்தாரா குற்றம் சாட்டுது. நான் தனுஷோடு பழகிய காலத்தில் எனக்கு மோசமான அனுபவம், கடுமையான வலிங்குது. அவள் என்ன நடந்தாலும் பண்ணியிருப்பாரு. இன்றைக்கி பிளே பாய் சினிமாவில் அதுக்கு தலைவரே தனுஷ் தான். எங்கெங்கே டைவர்ஸ் நடந்தாலும் தனுஷ் தான் கை காமிக்கிறாங்க. தனுஷ் உடைய அந்த புறத்தின போகாத, டின்னருக்கு போகாத நடிகள் யாரும் சினிமாவில் இருக்க முடியாது. தமிழ் சினிமாவில். அப்போ குடும்பத்தோடு வரணும், குடும்பத்தோடு கூத்தடிக்கணும், குடும்பத்தோடு மது குடிக்கணும். மது குடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரெசார்ட்டில் 25 ரூம் இருக்கும். என்னென்ன கேமரா தான் வைக்கணும் அங்கே. அப்போ இதெல்லாம் காரணம் யார்? தனுஷ் தான். ஆனால் நீங்கள் ரஜினிகாந்த் மக ஐஸ்வர்யா ஏன் டைவர்ஸுக்கு போகுதுன்னா, சொத்து பூரா கரைஞ்சி போயிடும். கடன் கொடுக்குறவங்க பூரா ரஜினி சொத்தை நம்பி தான் கடன் கொடுக்குறான். நீ உன்னைய கஸ்தூரி ராஜா வளர்த்த அதே காலகட்டத்தில் தான் விஜய் அவங்க அப்பா வளர்த்தினார். விஜய் நீ உடைய உயரம் எங்கே? உன் உயரம் எங்கே? இன்னும் கோடம்பாக்கம் கூத்தடிக்கிற கும்பலிருந்து நீ வெளியேறவே இல்லை. இன்றைக்கி தனுஷுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அவரும் ஒரு சம்பாத்தியம்னு சம்பளம் வாங்குறாரு. அவர் எதுவும் சம்பாதிக்கலை. இப்போ கூட பாய்ஸ் கடனில் வீடெல்லாம் கட்டியிருக்காரு. ஸோ அவருக்குன்னு ஒரு சொத்து இருக்குல்ல சார். எல்லாருமே ரஜினியோட சொத்தை நம்புகிறாங்கன்னா அது எப்படி சார்? அதாவது நீங்கள் விஜய் அஜித் 2 பேரும் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார். 2 பேருக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம். ஆனால் அதே காலகட்டத்தில் வந்தவர் தான் தனுஷ். தனுஷுக்கு 100-150 கோடி சம்பளமே இல்லையே. ஏன்? தன்னை வளர்த்திக்கல. அப்போது ஐஸ்வர்யா தனுஷ் கல்யாணம், இந்த திருமணத்துக்கு இன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் ஒரு 20 வயசு ஆகிப்போச்சு. 20 ஆண்டு காலமாக உன்னுடைய உழைப்பு குறைஞ்சது ஒரு 1000 கோடி ரூபாயாவது இருக்கணும். ஆனால் கடன் தான் இருக்குது. இப்போ ஒரு வீடு கட்டணும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் சம்பாதிக்கல, காசெல்லாம் தொலைச்சிருவான். இப்படி லதா, ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா இப்படி எல்லாரும்
திட்டுறதுனால நீங்கள் அங்கங்கே கடனை வாங்கி ஒரு 25 கோடி ரூபா 30 கோடி ஒரு வீட்டை கட்டி வச்சுருக்கேன். இது எப்போ கட்டியிருக்கணும்? உன்னை விட்டுட்டு ஐஸ்வர்யா போகிறதுக்கு முந்தியில் கட்டியிருக்கடா. குதிரைக்கு எதுக்கு லாயம்? குதிரை பாதுகாப்பாக தான் லாயம். குதிரை ஓடுற பிறகு குதிரை லாயத்தை புதுப்பிச்சினா எதுக்கு அது? நீ இந்த வீட்டை எப்போ கட்டியிருக்கணும்? கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முந்தி கட்டி அந்த பசங்க பிள்ளைங்கள்லாம் கொண்டு போய் அந்த வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீ நல்ல கணவன், நல்ல அப்பா, நல்ல மருமகன், ரஜினிக்கு லதாவுக்கு நல்ல மருமகன், இதெல்லாம் இல்லையே. எல்லா படமும் கடனில் இருக்குது, எல்லா படமும் ஃப்ளாப் ஆகுது, ஒன்றும் லாபம் இல்லை, ஒன்றும் இப்போ சொத்து சேர்த்துல, எங்கே ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை, பொண்டாட்டி பேரில் ஃபார்ம் ஹவுஸ் இல்லை, புள்ள பேரில் இது காட்டேஜ் இல்லை. இதெல்லாம் பார்த்தானே அவங்க கிளம்புறாங்க. அவங்களுக்கு தேவை என்ன? இந்த ரஜினி குடும்பம், ரஜினி பொண்டாட்டி லதாவுக்கு பணம் இருக்கணும். பணம் இருந்ததுனால தான் ரஜினி தான் பொம்பளை கட்டிச்சு. அன்றைக்கி எச்ராஜ் காலேஜில் படிக்கும்போது நல்லா வசதியாக பின்னணியில் வருவான், மிகப்பெரிய கோடீஸ்வரன், படம் எல்லாம் ஹிட் ஆகும்னு தெரிஞ்சு தான் லதா ப்ராக்கெட் போட்டு கட்டிச்சு. ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் என்ன ஆளை விட்டுருமா, சொத்தில் நீ எடுத்துக்க, நான் சன்னியாசியை போகிறேன்னாரு. அதெல்லாம் முடியாதுன்னு தேர்த்தி இழுத்து பிடிச்சி கட்டி வச்சு இதையும் பேசுகிற இந்த கும்பல், ஐயர் கும்பல்லாம் சேர்ந்து தான் ரஜினி கட்டி இழுத்து பிடிச்சி வச்சாங்க. ஒரு சினிமா நடிகர் கூட குடும்பம் நடத்துறது எப்படின்னு லதா அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதே ஒரு விஷயத்தை தான் மகளுக்கு ஏன் சொல்லி கொடுக்காம போனாங்க? இவரும் ஒரு சினிமா நடிகர் தானே, தனுஷை சொல்ல வர்றேன். இல்லை, அதாவது ரஜினியை பொறுத்த வரைக்கும் லதா கட்டுப்பாட்டில் இருக்கார். எப்பவுமே அவருக்கு விரும்பியதை செய்ய நினைத்தால் அவர் விரும்பியதை செய்ததை நீங்கள் பணம் செட்டில் பண்ணுறது லதா தான். எதாக இருந்தாலும் போய் லதாட்ட போய் வாங்கிட்டு போ. எதை விரும்பியதை செஞ்சாலும் இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் அந்த அம்மா வச்சுருக்கு. ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஏன்? தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு கையில் பணம் இருந்தால் இல்லாவிட்டாலும் அவருடைய சுகபோக வாழ்க்கைக்கு 1% கூட குறையாது. தனுஷு பார்ட்டி ரொம்ப ஃபேமஸான பார்ட்டி. சுசித்ரா சொல்லுது, தனுஷு பார்ட்டி உற்சாகமான பார்ட்டி. பார்ட்டி இல்லாத நாட்களே இல்லை, கலந்து கொள்ளாத நடிகைகளே இல்லை, கலந்து கொள்ளாத நடிகர்களே இல்லை. நடிகை பூரா பொண்டாட்டியோடு வரணும், நடிகை பூரா தனியாக வரணும். இதுதான் அப்படி பார்ட்டி. எப்படி சார் திருமணமான பெண்ணே எப்படி சார் அது? இல்லை, அதாவது நீங்கள் இப்போ நம்ம இசையமைப்பாளர் இமான் என்ன சொன்னார்? என் பொண்டாட்டியை சிவகார்த்தியாயும் தள்ளிட்டு போயிட்டாருன்னார். ஏன்டா உன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு அங்கே பார்ட்டிக்கு போனேன்? அது என்ன குடி கூத்து கும்மாளம் சரக்கடிக்கிற பார்ட்டி? ஒரு குடும்ப பொம்பளைக்கு மது குடிக்கிற பார்ட்டிக்கு என்ன? சினிமா இரவு பார்ட்டினாலே தண்ணி அடிக்கிற பார்ட்டி தானே. அளவுக்கு அதிகமாக போய் யார் எங்கே போகிறான்னு தெரியாது. எல்லா பார்ட்டியிலும் 25 பெட்ரூம் இருக்கும். அப்போ இந்த பார்ட்டி எதுக்குன்னு கேட்குறேன். இப்போ ஐஸ்வர்யானுடைய வருத்தம் வந்து என் புருஷன் எனக்கு சொந்தம் இல்லாமல் போனது தான் அப்படிங்கிற ஒரு இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. பல பேருக்கு இப்போ என்னுடைய சொத்தை பூரா அழிச்சிருவேன்னு சந்தேகம். அதுதான் பணம் தான் பிரச்சனை. பணம் தான் பிரச்சனை. நீங்கள் நடிகை இந்த ஒரு விஷயம் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரச்சனை. தனுஷை பொறுத்த வரைக்கும் பல கோடி எங்கள் அப்பா என்னுடைய சொத்து நாளைக்கு கடங்காரம் பூரா அவன் கியூவில் நிற்பான். என் சொத்து பூரா கரைஞ்சிடும், என் சொத்து பூரா போயிடும். இன்றைக்கி செஞ்சேன்னா நான் அடுத்த வருஷம் வந்து நிற்பான் காசுக்கு. இப்போ செஞ்சேன்னா 5 வருஷம் கழிச்சு செக்கு ரிட்டர்ன் கேஸில் வந்து நிற்பான். நம்ம போத்ரா சேட்டு போட்ட மாதிரி. போத்ரா சேட்டு கடன் கொடுத்தது தனுஷ் அப்பனுக்கு, கஸ்தூரி ராஜாவுக்கு. கேஸ் போட்டது யார் மேலே? ரஜினி மேலே நடந்தது தெரியுமா? அந்த மாதிரி வந்துடக்கூடாது. தனுஷு கொடுக்க வேண்டியதுக்கு ஐஸ்வர்யா சொத்தில் கிளைம் பண்ணக்கூடாது. அதனால தான் லதா எப்பவுமே இப்போ பணத்தில் தான் அந்த அம்மா குறியாக இருக்கும். கராரான பார்ட்டி. அப்போது அந்த அம்மா எதிர்காலத்தில் இவன் நிறைய கடனை வச்சுட்டு கூத்து அடிச்சுட்டு கும்மாடு அடிச்சுட்டு எல்லாம் நம்ம கடன் ஆக்கினான்னா 5 வருஷம் கழித்து ஒரு 100 கோடிக்கு வந்து நிற்பான் கடன்காரன். இப்போவே வெட்டி விட்டு. ரஜினிக்கு தன்னுடைய மகள் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு வருத்தம் இருக்கும்ல சார்? ஒரு தந்தை, எல்லா தந்தைக்கும் வருத்தம் இருக்கும். உங்களுக்கும் வருத்தம் இருக்கும், எனக்கும் வருத்தம் இருக்குது, எல்லாத்துக்கும் வருத்தம் இருக்குது. இது என்ன கேள்வி? ஒரு மகளுடைய வாழ்க்கை இப்படி போச்சுங்கிற வருத்தம் எல்லா தந்தைக்கும் இருக்கும் சார். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வந்து எனக்கு விவாகரத்து தான் வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நின்றுட்டாங்க. அப்போது தனுஷ் அவர்களுடைய தரப்பு, அதாவது அவங்க குடும்பத்தில் கஸ்தூரி ராஜா, செல்வராகவன், அவங்க எதுவும் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தலையா? இல்லை, அவங்களெல்லாம் இந்த செட்டப்புக்குள்ளேயே வரல. ஏன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுஷே அவர்களுடைய நம்பிக்கை இழந்து ரொம்ப நாளாச்சு.
அப்போ தனுஷே இழந்தவர் கஸ்தூரி ராஜாவும் செல்வராகவனும் இது எப்படி மீட்டெடுக்க முடியும்? காப்பாற்ற வேண்டியது தனுஷ். அவரே அந்த குடும்பம் வெளியே தள்ளி விட்டுருச்சு. இருந்தாலும் நம்மளை தெருவில் இருந்து விட்டுருவான், நமக்கு நம்ம காசு சொத்து பூரா தொலைச்சிருவான், சொத்து பூரா அழிஞ்சு போயிடும். இதுதான் அவங்க சொன்ன குற்றச்சாட்டு. இல்லை நானும் சொத்தோடு தான் இருக்கணும் தான் அவசர அவசரம் பாய்ஸ் கேர்ள் வீடு கட்டினது. இந்த வீடை எப்போ கட்டியிருக்கணும்? 2 பசங்க பிறந்தப்போ கட்டியிருக்கணும். 20 ஆண்டுகள். அப்போ ஒரு ஒரு நெருக்கடியும் தேவையும் வருகிற பொழுது நீங்கள் உங்களுடைய வேஷத்தை மாற்றினீங்கன்னா சமூகம் எப்படி ஏற்றுக்கும்? இதுதான் ஐஸ்வர்யா தனுஷனுடைய வரலாறு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.